எவ்வளவு நாள் ஆகும் சார்? இப்ப டிபி வந்துட்டு முழுமையா குணமாக்கணும், ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க எவ்வளவு நாள் தொடர்ந்து மெடிசன் எடுத்தா டிபி முழுமையா குணமாகும்? நல்ல கேள்விமா. ஆனால் பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எவ்ரிடே இதை சொல்லிட்டு தான் இருப்போம். நான் சொன்ன மாதிரி 2 விதமான டிபி. ஒன்று ட்ரக் சென்சிட்டிவ் டிபி, இன்னொன்று ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. ட்ரக் சென்சிட்டிவ் டிபி தான் மோஸ்ட்லி வர்றது. அதுக்கு வந்து நாங்கள் 6 மாதத்துக்கு மருந்துகள் எடுத்துக்க சொல்லுவோம். முதல் 2 மாதம் 4 விதமான மருந்துகளும், அடுத்த 4 மாதத்துக்கு 3 விதமான மருந்துகளையும் எடுத்துக்க சொல்லுவோம். 6 மாதம் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா 6 மாதம் குணமாகிறதுக்கு ஆகுன்ற அர்த்தம் கிடையாது. மருந்துகளை போட ஆரம்பிச்ச ஒரு 10-15 நாள்லயே அவங்களோட சிம்டம்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு உடம்பு எடை கூட ஆரம்பிக்கும், ரெண்டாவது பசி எடுக்க ஆரம்பிக்கும், ஜுரம் போயிடும். பேஷண்ட்ஸ்க்கே அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் தெரியும், முன்னைக்கு பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ மருந்துங்களை தொடர்ந்து எடுக்க ஒரு மாசத்துல வந்து ஸ்பியூட்டம் பாசிட்டிவா இருந்தது, கிருமிகள் மறைய ஆரம்பிச்சிடும். 2 மாசத்துல நல்ல குணம் தெரியும். ஆனா ஏன் நிறுத்தக்கூடாதுன்னா திரும்பியும் கிருமிகள் உருவாகும் உள்ள இருந்து. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அடுத்த 4 மாசத்துக்கு மருந்துகள் எடுப்போம். இது வந்து ட்ரக் சென்சிட்டிவ் டிபிக்கு. ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்பெஷல் மருந்துகள் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டே நேரில் கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல கவர்மெண்ட் வந்து நல்ல பணி செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே பேஷண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் டாக்ஸிக்கான மருந்துங்க, ஆனால் 1.5 வருஷம் வரைக்கும் போட வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். இப்போ கம்மியான அளவும் வந்திருக்குது. பட் ஆன் அன் ஆவரேஜா ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் மருந்துங்களை